திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 27வது திருப்பதிகம் புணர்ச்சி 10. சிவாய நமக. புணர்ச்சி 10 திருப்பெருந்துறையில் அருளியது. அத்துவித இலக்கணம். புணர்ச்சி அல்லது புணர்தல் என்பதற்கு சேர்தல் அல்லது ஒன்றுதல் என்பது பொருள். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறை இறைவனிடம் ஒன்றி உடனாகும் பேரின்ப நிலையினை வேண்டி பாடிய 10 பாடல்களின் தொகுப்பு என்பதே புணர்ச்சி 10. அத்துவித இலக்கணம் என்பது ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை என்ற நிலையில் ஒன்றுவது. அதாவது ஆன்மா வேறு ஆண்டவன் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என எண்ணும் தன்மை. சிவாய நமக. பாடல். எம்பெருமான் சுடர்விடும் பொற்குன்றை போன்றவன், துளைக்கப்படாத முத்தை போன்றவன், வீணான எனது தொண்டினையும் விரும்பி ஏற்றுக்கொண்டவன், மனிதரில் கடைப்பட்ட என்னையும் ஆட்கொண்ட கருணையின் இருப்பிடமாக விளங்குபவன், கரிய திருமாலும் பிரம்மனும் தன்னை சேர முடியாதவாறு தடைப்பட்டிருந்த போதிலும் எனக்கு காட்சி தந்த எனது இனிய அமுதம் போன்றவன் எம்பெருமான். துளைக்கப்படாத மாணிக்கத்தை ஒத்தவன். அத்தகையவனை நான் சேருகின்ற நாள்தான் என்னாலோ. சிவாய நமக. அரசனே, இனியும் இந்த அடியவனால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இப்பூவுலகிலே ஐம்புலச் சேற்றில் அழுந்தாமல் உன்னையே எண்ணி இருக்க வேண்டும். சிவனே, எம்பெருமானே என்று சொல்லி உன்னை துதித்து வணங்க வேண்டும். ஊற்று நீர் சுரக்கும் மணல் போல எனது உள்ளமானது நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக வேண்டும். ஓலமிட்டு உன்னை அழைக்க வேண்டும். துளைப்படாத எனது மாணிக்கமே, உன்னை இவ்வாறெல்லாம் நான் போற்றி நிற்கும் நாள்தான் எந்த நாளோ. சிவாய நமக. நெடுமாலும் பிரம்மதேவனும் அஞ்சுகின்ற அளவிற்கு நீண்ட நெருப்பு சுடராக விளங்கியவன் எம்பெருமானாகிய சிவன். எம்பெருமான் மீது சிறிதளவும் விருப்பமற்று இருந்தேன். எனினும் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டான். எனது தெவிட்டாத அமுதம் போல விளங்கும் அவனை தொடர்ந்து தித்திக்கும் உள்ளம் படைத்த அடியார்களின் முன்னிலையில் மனம் விரும்பும் அளவிற்கு வாய்விட்டு அலற வேண்டும். எம்பெருமானது திருவடிகளில் மனம் வீசும் மலர்களை தூவ வேண்டும். என்றென்றும் எம்பெருமானுக்கே தொண்டு செய்து கிடக்க வேண்டும். இவ்வாறு எனது துளைப்படாத மாணிக்கமாகிய எம்பெருமானை நான் சேர்வதுதான் எந்த நாளோ. சிவாய நமக. எம்பெருமானாகிய ஈசன் அக இதழ்களை உடைய தாமரையில் தங்கியுள்ள பிரம்மன், நெடுமால், ஏனைய பூவுலகத்தார், தேவேந்திரன் ஆகியோரால் சொல்லி துதிக்கக்கூடிய பெயர்களை உடையவன். சொல்லையும் பொருளையும் கடந்த சுடராக விளங்குபவன். நெல்லிக்கனியைப் போலவும் தேனைப் போலவும் பசும் பாலைப் போலவும் நிறைந்த அமுதத்தைப் போலவும் அந்த அமுதின் சுவையினைப் போலவும் துளைப்படாத மாணிக்கத்தைப் போலவும் திகழக்கூடியவன். அத்தகையவனை இருக பற்றி நான் சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ. சிவாய நமக. எம்பெருமானது எல்லையற்று விளங்கும் அடியினை தேடி திருமாலும் முடியினை தேடி நான்முகனும் முறையே பூமியை அகழ்ந்தும் வானத்தில் பறந்தும் சென்றனர். அவ்வாறு சென்றும் அவர்களால் காண முடியவில்லை. எனினும் பெருமானோ இந்த நிலவுலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளுமாறு என்னை அடிமையாக்கி ஆட்கொண்டான். என் மீது ஐயோ என்று இரக்கமும் கொண்டான். அத்தகையவனை நான் புகழ்ந்து போற்றுவதும் எனது துளைப்படாத மாணிக்கம் போல் விளங்கும் எம்பெருமானை சேர்ந்து மகிழ்வதும் எந்த நாளோ. சிவாய நமக. எம்பெருமான் அன்றைக்கே அன்பு செய்தான்.
அடியேனுக்கு மேலான இன்பத்தை அருளினான். ஆயினும் நான் எம்பெருமானை விட்டு பிரிந்து சென்றேன். இந்நில உலகில் யாருமே அடையாத துன்பத்தினை அடைந்தேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லி கொட்டுகின்ற கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கவும், உள்ளம் நெகிழவும், மெய்மயிர் சிலிர்த்திடவும், மேலும் மேலும் அன்பு பெருகிடவும், எனது துளைப்படாத மாணிக்க மணியாகிய எம்பெருமானை சேர்ந்திட வேண்டும். இது நிகழும் நாள் எந்த நாளோ? சிவாய நமக. எம்பெருமான் பிறரால் நினைப்பதற்கும் அரிதாக விளங்கும் நெருப்பாகவும், நீராகவும், காற்றாகவும், நிலமாகவும், ஆகாயமாகவும் விளங்குபவன். எவருமே தனக்கு நிகரில்லாத தனித்தன்மை பெற்றவன். எம்பெருமானை நான் பார்க்க வேண்டும், பூரிப்பு கொள்ள வேண்டும், தழுதழுத்த தொண்டை களைப்படையுமாறு ஓலமிட வேண்டும், அருவி போல கண்ணீரை பெருக்க வேண்டும், இரு கைகளையும் குவித்து வணங்க வேண்டும், மனம் கமலும் மலர்களால் அவனை அழகுபடுத்த வேண்டும். துளைப்படாத எனது மாணிக்கமாகிய எம்பெருமானை நான் சேர்ந்திடவும் வேண்டும். இவையெல்லாம் நிறைவேறும் நாள்தான் எந்த நாளோ? சிவாய நமக. எனது உள்ளமானது நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி கனிய வேண்டும். நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நகைத்தும் அழுதும் தொழுதும் வாழ்த்தியும் பலவிதமான கூத்துக்களை ஆடியும் போற்ற வேண்டும். சிவந்த வானம் போல திகழ்கின்ற திருமேனி அழகை பார்த்து மெய் சிலிர்க்க வேண்டும். எனது துளைப்படாத மாணிக்கமணியைச் சேர்ந்து நான் பூந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நிறைவேறும் நாள்தான் எந்த நாளோ? சிவாய நமக. என் தந்தையே, மூவேல் உலகங்களின் தாயே, நாய் போன்ற என்னை ஆட்கொண்ட பெருமானே, அறிவற்ற எனது பிறவி நோய்க்கு மருந்தானவனே, எப்போதும் பெருந்தேனை சிந்திக் கொண்டிருக்கும் ஞான ஒளியே என்றெல்லாம் சொல்லி சொல்லி பாராட்ட வேண்டும். உனது அழகு சிந்தும் திருப்பாத மலர்களில் இரவிலும் பகலிலும் நான் பொருந்தி இருக்க வேண்டும். எனது துளைப்படாத மாணிக்கமே, எனது எண்ணம் எல்லாம் நிறைவேற உன்னை சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ? சிவாய நமக. எல்லாவற்றையும் காப்பவனே, படைப்பவனே, அழிப்பவனே, இடமகன்ற தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கு எல்லாம் மூத்தவனே, மூப்படையாத முதலாக நின்ற முதல்வனே, அன்றொரு நாள் என்னை ஆட்கொண்ட குருபரனே, என் மேலானவனே என்றெல்லாம் பாடி பாடி எம்பெருமானை நான் பணிய வேண்டும். பூ போன்ற எம்பெருமானது திருவடிகளில் நான் பொருந்த வேண்டும். இவையெல்லாம் நிறைவேற துளைபடாத மாணிக்க மணியாகிய எம்பெருமானை நான் சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ? சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக.